தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையோடு ஓய்கிறது. தொகுதிக்கு தொடர்பு இல்லாதவர்கள் மாலை 6 மணிக்குள் வெளியேற வேண்டும் என உத்தரவு. தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைந்த பிறகு சமூக வலைதளங்கள் மூலம் வாக்கு சேகரிக்கக்கூடாது. மீறினால் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெறும் என பிரதமரை யாரோ ஏமாற்றியுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். மோடி ஆட்சியில் மக்கள் வாழ்வதே போராட்டமாக உள்ளதாக கவலை. மக்களை பிளவுபடுத்தி பிரதமர் மோடி மலிவான அரசியல் செய்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டில் பாஜக வளரவே வளராது என விமர்சனம். பாஜகவை ஆதரிக்க மாட்டேன் என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறியிருக்கிறாரா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. தமிழ்நாட்டின் உரிமைகளை அடக்கு வைத்துதான் இபிஎஸ் முதலிடம் பிடித்ததாக விமர்சனம். பாஜகவுடன் கூட்டணி வைக்கும் அளவிற்கு பாமகவின் நிலை சென்றுவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். மக்களை பற்றி கவலைப்படாமல் அடிக்கடி கூட்டணி மாற்றுவதாகவும் குற்றச்சாட்டு. நீட் தேர்வை கொண்டு வந்தவர்களுடனே பாமக தற்போது கூட்டணி வைத்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அதிமுகவை பற்றி விமர்சனம் செய்வதற்கு பாமகவுக்கு எந்த தகுதியும் இல்லை என காட்டம். ஸ்டாலின் செய்ததையும் சொல்வதில்லை, செய்ய போவதையும் சொல்வதில்லை என்கிற போது திமுகவுக்கு வாக்களிப்பது என்ன பயன் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. கடந்த முறை தேர்வு செய்யப்பட்ட திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளான 38 எம்பிகள் நாடாளுமன்றத்தில் எதுவுமே பேசவில்லை என்றும் விமர்சனம். கோவை தொகுதிக்காக தனி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது திமுக. சிங்கார சென்னை போல கோவை ரைசிங் என்ற பெயரில் வாக்குறுதிகளை வெளியிட்டார் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா. அதிமுகவை விமர்சிக்கும் அன்புமணி ராமதாஸ்க்கு கே.பி. அன்பழகன் கண்டனம். அதிமுகவால் கிடைத்த எம்பி பதவியை ராஜினாமா செய்யாதது ஏன் என கேள்வி. பத்திரிகையாளர் கேட்கும் கேள்விக்கு பிரதமர் நரேந்திர மோடியிடம் பதில் இல்லை. 10 ஆண்டுகளில் ஒருமுறையாவது பிரதமர் மோடி பத்திரிகையாளர்களை சந்தித்தது உண்டா என சீமான் கேள்வி. பொய்களை கூறி மக்களை திசை திருப்பும் பாஜகவின் மாயாஜாலம் இனி எடுபடாது என திமுக கண்டனம். வாக்குறுதிகளை ஏன் நிறைவேற்றவில்லை என கேள்விகளுக்கு பாஜக பதில் கூறுவதில்லை என்றும் விமர்சனம். எதிர்க்கட்சிகள் ராமரை அவமதித்து விட்டதாக பிரதமர் பொய்யான குற்றச்சாட்டு. மோடி மீது நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு சீதாராம் ஜெயசூரி வலியுறுத்தல். தேர்தலில் பதிவான வாக்குகளில் வேறுபாடு இருந்தால் ஒப்புகை சீட்டு எண்ண வேட்பாளர்கள் முறையிடலாம். விவிபேட் ஒப்புகை சீட்டுகளை 100% எண்ண கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. கொல்கத்தா அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் ராஜஸ்தான் அணி த்ரில் வெற்றி. ஜோஸ் பட்லரின் அதிரடியால் ராஜஸ்தான் அணி கடினமான இலக்கை எட்டி அசத்தல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.